வச்சு ஒரு அருமையான கிரேவி வர வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை சுண்டல் கிரேவி இல்லை குழம்பு அது தாங்க வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பச்சை சுண்டல் கடையில் கிடைக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பசங்களுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துட போகிறோம். ஒரே அரைச்சி விட்டு அப்படியே சேர்த்துட போகிறோங்க. வேறு எதுவும் தனியாலாம் வேக வைக்க தேவையில்லை. டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்துட்டேங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம அடுப்பில் ஏற்றிடுவோம். தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அடுப்பில் ஏற்றிடுவோம். அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி, முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், வெங்காயம், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுட்டு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 விசில் எடுத்திங்கன்னா போதுங்க. எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுச்சுன்னா இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இதில் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா சுண்டல் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்துட்டாங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பொடி சேர்க்குறேன், 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதோட அரைச்ச விழுது நமக்கு சட்னியில் வேலை முடியுங்க. அவ்வளோதான். இப்போ சுண்டலும் வெந்த மாதிரி இருக்கும், கிரேவியும் நமக்கு கிடச்சிரும். சேர்த்தாச்சு. இனி தாளிப்பு மட்டும்தான். தாளிக்கிறது கூட சில பேர் டைம் நம்ம இதில் தாளித்து விட்டுறணும், ஒரே வேலையாகும். நான் பின்னாடி தாளிக்கலாம். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா வெந்து வரட்டும். அந்த பச்சை சுண்டலும் வேகாமல் தான் நம்ம வைக்கிறோம், வெந்து வரட்டும், பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுண்டலை நல்லா வெந்து ரெடி ஆகிடுதுங்க. பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் வெங்காயம், தக்காளி, கடுகு தாளித்தா போதும். ஒரு பக்கம் இது கொதிச்சிட்ருக்கட்டும், தாளிக்கலாம். கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், கடுகு எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம கிரேவியில் சேர்த்துக்க வேண்டியதாங்க. இது சப்பாத்தி, தோசை, எல்லாத்துக்கும், சாதம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கிரேவி கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம தாளிச்சதை சேர்த்துறோம். லைட்டாக ஒரு கொதிச்சோன்னு இறக்கிடலாம். உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோ. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக பச்சை சுண்டெல்லாம் ஒரு கிரேவி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரே குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுட்டு தாளித்து கொட்டினா போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.